ஐயோ! பசிக்கிற மாரி இருக்குது. ஆனா பக்கத்துல தோட்டத்துல திராட்சை சூப்பரா இருக்குது. ஆள் இருக்கிறாங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். பிச்சு தான் சாப்பிட்டு பார்ப்போம். வந்தாங்கன்னா ஓடிடுவோம். ஆள் வரதுக்குள்ள போய் சாப்பிடுவோம். ஆள் வந்துச்சு. ஆள் என்னம்மா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கா? எப்படி வந்து குழந்தை பிடி தின்னுட்டு இருக்கா? ஏமா போனேன், வயிறு பசிச்சிச்சு. சரி யார் இருந்தா கேட்டு சாப்பிடுவோம். ஏமா ரோட்டுக்குள்ளே 1000 பேர் போவாங்க. பூரா தோட்டத்துல பழம் பூரா பழந்து கிடக்கு. புளிஞ்சு தின்ட்டோம்னா அந்த பழத்துக்கு சம்சாரிட்டா எப்படிமா பார்த்து சொல்றது? தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க இங்க புடிங்கி சாப்பிட்டா பக்கத்து தோட்டத்துக்காரங்க சொல்லுவாங்க. நான் இப்ப பக்கத்து தோட்டத்துல அந்த காய் இருக்கு போய் பிடிண்டு வாமா போய். அவங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. நீ என்ன பேச்சு பேசுற? நான் வந்தேன் பசிக்குன்னு எங்ககிட்ட கேட்கணும். எங்ககிட்ட கேட்டுதம்மா நீ சாப்பிடணும். நான் தெரியும் பார்த்தேன். ஆனா உங்கள்கிட்ட கேட்போன்னு நினைச்சேன். வந்து அமிர்தூரம் வந்து நீங்க இல்ல. நான் இல்லைன்னா தோட்டத்துக்குள்ளதாமா இருக்கேன். இந்த பழத்துக்கு தண்டம் கொடுத்துட்டு போமா. நீ முதல் 2 பழத்துக்கு தண்டம். ஆமா தண்டம் நகையாவது கொடுத்துட்டு போமா. இல்லைன்னா ஓனர்கிட்ட கூட்டு போனோம். ஓனர்கிட்ட கூட்டு போனோம். அந்த பேச்சு பேசாதமா. என்ன அர்த்தத்தோட பேசா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கீங்க. வந்து தோட்டத்துக்குள்ள சம்சார தோட்டத்துக்குள்ள வந்து நுழைஞ்சு இப்படி பழத்தை பிடி நீங்க அந்த பேச்சு பேசாதமா. அந்த பேச்சே பேசாதமா. அந்த பேச்சை பேசுறது இருக்கிற பழத்தை பூரா பிடி திண்டியாமா. சம்சாரிட்ட எப்படிமா சொல்றது? இந்த வருமா பூரா சொட்டையே கிடக்குமா. வருமா வந்து பாருமா. பூரா சொட்டையா கிடக்கு. 4 பழம் தான் வாயில வச்சு. 4 பழம்னா எதுக்குமா 4 பழத்தை யாருமா நீ எப்படின்னு சொல்லுது? யாருமா அப்படின்னு சொல்லுது? வயிறு பசிக்குன்னு வயிறு பசினா தோட்டக்காரங்கிட்ட கேட்கணுமா? நீ பேசாம தோட்டத்துல விளைஞ்சு கிடக்குறவங்க எல்லாம் நீ பேசாம பழம் தோட்டம் பூரா பழமா இருக்கு. வரல இந்த ரெண்டு தூர் தான் வந்து. அந்த பேச்சே பேசக்கூடாது. நீ தண்ணம் கொடுத்துட்டு போ. இல்லைன்னா உங்க ஆளுகளை கூட்டுவாமா. யாரையாவது வேணா வர சொல்லுமா. வர சொல்லுமா. இல்லைன்னா ஓனர்கிட்ட வாமா. நகையை வந்து கொடுத்துட்டு போமா. நகையை கேட்டா எப்படியா? அந்த சோழி விட்டுமா. அந்த சோழி விட்டுமா. என்ன சொல்லுவேன்? நீ உங்க வீட்டுல சொல்லி பழம் புடுங்கிறதுக்கு முன்னாடி நீ யோசனை பண்ணிருக்கணுமா? அடுத்த எப்படி அவங்க கிட்ட திட்டுவாங்களே வந்து பார்த்தா கட்டி வச்சிருவாங்களே அப்படின்னு. வேற நீ பொம்பளை பிள்ளைங்க போய் பேசாம இருக்க. வேற அவங்க கட்டி வச்சிருவேன். இன்னுக்குள்ள தோட்டத்துல கட்டி வச்சிருவேன். நான் வர சொல்லி உங்களுக்கு இதுக்கான காசை கொடுத்துறேன். இந்த பேச்சே பேசாதமா. அந்த பேச்சு பேசாதமா. காசு கொடுத்துறேன் உங்களுக்கு. எனக்கு காசு வேணாமா. காசை கொடுத்துறேன். எனக்கு காசு வேணாம். நீ அந்த இதுக்கு எனக்கு புடிங்க தின்னதுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு போ. சரி ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க. நான் பார்த்து கொடுத்துட்டு ஆமா. ஏய் கொத்தெடுத்து வாடா. களை வெட்டடா. எடுத்துட்டு வா. ஓரக்கல்ல களை வெட்டடா. போய் எடுத்துட்டு வா போ. ஓடுடா. களை கொத்தெடுத்து வாங்கடா. கொத்தெடுத்து வாங்க. எவ்வளவு தூரம் வெட்டணும்னு மட்டும் சொல்லுங்க. 2-3 நேரம் வெட்டணும். இதே மாதிரி 3 நேரம் கடைசிக்கு அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு 3 நேரம். அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த இது வரைக்கும் வெட்டி 3 நேரம் வெட்டி விட்டு நீ போமா. நீ புடிங்க தின்னு பழத்துக்கு. ஏய் பழத்துக்கு கூட ஒரு பெஞ்சு எடுத்து போட்டுங்க. உட்காந்துக்கங்கடா. பழத்துக்கு புடிங்க திங்கறாம பசிக்குதுன்னு கட்டிட்டு வெட்டிட்டு போட்டோம். நான் ஒத்த பழம் தெரியாம வாங்கி வாயில வச்சிட்டேன். பிச்சு சாப்பிட்டேன் ஆசைப்பட்டு. அதுக்காக இம்புட்டு வரவங்க போறவங்களாம் புடிங்க திங்கிறது தோட்டம் கிடையாதுமா. இது வருமானம். நான் சம்சாரி போய் நல்ல உள்ள பேர் எடுக்கணும். என்ன அர்த்தத்தில் நீங்க பண்றீங்க? நீங்க டூருக்கு வந்தீங்கன்னா உங்க அளவுக்கு நீங்க வந்துட்டு போங்கம்மா. தோட்டம் பூரா பழமா கிடக்கு. ரோடு பூரா ஆளா போய்க்கிருப்பாங்க வந்துக்கிருப்பாங்க. எனக்கு சொந்தக்காரன் எனக்கு 1000 கூட 2000 கூட நான் கொடுத்துருவாங்களா? என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுமா. தோட்டத்துக்காரங்க சொன்னாங்க. தோட்டத்துக்காரங்க 1000 சொல்லுவாங்கம்மா. 1000 சொன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நகையை கொடுத்துட்டு போமா. நீ அப்பா அவங்க சொன்னாங்கல்ல நகையை கொடுத்துட்டு போமா. அந்த பேச்சு பேசாதம்மா. அந்த பேச்சே பேசக்கூடாதுமா. நீ நகையை கொடுத்துட்டு போமா. களை வெட்டுமே. நீ என்ன பண்ணி கலையை பார்த்த பெரிய வீட்டுல பிள்ளை மாதிரி இருக்கு. இது கலை நீ பார்த்த நீ கலையை நீ வெட்ட வேணாம். ஏதாவது எனக்கு தண்டத்தை கொடுத்துட்டு போ. இல்லை நகையை வந்து கொடுத்துட்டு போ. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போ. 4 பழத்துக்கு 10,000 ரூபாய். அந்த பேச்சு பேசாதம்மா. வேற ஆம்பளை நேரம் கட்டி வச்சுட்டு இருப்பேன். பாரப்பா எங்க இருந்து எங்க வந்து பழத்தை புடிந்துட்டு இருக்க. போறவங்க வரவங்களுக்கு நாங்க பாடு விட்டுங்க சம்பாரிச்சா வச்சுக்கிருக்கோம். நீங்க இப்படி பழத்தை புடிந்தீங்க இருக்கா? என்ன அர்த்தத்துல பேசிக்கிறீங்க? நான் யாரையாவது வர சொல்லி கூட நீங்க யாரவா போனை போட்டு வர சொல்லுமா. போன் மாமா அந்தாமா போனு. யாருக்கும் போன் போடுமா. எஸ்ஐக்கு போன் போடுறியா போலீஸுக்கு போன் போடுறியா? யாருக்குமா போடுற? போட்டு வர சொல்லுமா. அந்தாமா போட்டு வர சொல்லுமா. யாருமா உங்க நட்பு இப்போ ஃப்ரெண்டுக்கு யாராவது இருந்தா கூட போய் வர சொல்லுமா. இந்தம்மா போன் போட்டு வர சொல்லுமா. வரட்டங்க. பாரா எங்க இருந்து வந்து எந்த ஊருமா நீங்க? மதுரையில இருந்து இங்க பழம் புடிங்க வந்தீங்க நீங்க. பாடுறா அழுகியா. பழத்தை புடுங்கி திண்டு விட்டு அழுகியா. பாடுறா அழுகியா. அத்தை எங்க ஏரியா பக்கம் இங்க ஒரு இடத்துக்கு வந்தேன். வயிறு பசிக்குன்னு இந்த பக்கத்து தோட்டத்துல ஒரு அம்மாட்ட கேட்டேன். அங்க திராட்சை பழம் இருக்குன்னு சொன்னாங்க. போய் புடுங்கி சாப்பிடுப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னாங்க.
நான் நம்பி வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டேன். தோட்டத்துக்காரனை வந்து இப்போ சண்டை போடுறாருண்ணே. கொஞ்சம் கோச்சுக்காம யாராவது இருந்தா கூப்பிடுவாங்களே. அவர் 10,000 ரூபாய் தெண்டை கேட்குறாரு. இல்ல நம் நகையை கட்டி கொடுத்துட்டு கேக்குறாங்க. நான் இந்த நகையை கொடுத்துட்டு போமா, நகையை கொடு, நீ என்ன செய்யுமா, வர சொல்லுமா, காசோட வர சொல்லுமா, இல்லைன்னா போலீஸை கூட வர சொல்லுமா. எங்க அண்ணன் பேசுறான். இது உங்களுக்கு தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. நீங்க என்னன்னு மட்டும் கேளுங்க. ஹலோ, யாருங்க? அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுங்க. டூருக்கு வந்து டூர் பார்த்துட்டு போடா. ஏங்க அங்க இருக்கு ரோடு, அங்க இருக்கு, எங்க வந்து பழத்தை அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க? அந்த பிள்ளை சங்கிலியை வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் சம்சாரிக்கு ஒப்படைக்கணும்ல. இந்த ஒரு சாதனத்தை பழத்தவே தின்றுச்சு. 10 அடி சாதனம், 10க்கு 10, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10, ஒரு சாதனத்தவே காலி வந்துச்சு அந்த பிள்ளை. பேசாம நான் யார்கிட்ட போய் காசு நீங்க வாங்குறது? சம்சாரி இந்த பழத்தை கேட்டு ஆர்டியா காசு வாங்குறது என்ன அர்த்தத்தோட பேசிக்கிறீங்க? அந்த பேச்சே பேசக்கூடாது. ஒரு தங்கச்சி வேணும்னா நீ காசோட வா, இல்லைன்னா தங்கச்சி நகையை வந்து கொடுத்துட்டு போக சொல்லு. அதெல்லாம் வேண்டு பேசாத. நீ போலீஸை வேணா கூட்டுவா, எஸ்ஐ வேணா கூட்டுவா, யாரையும் வேணா கூட்டுவா. யாரையும் கூட்டுவாயா பாத்துக்கிறேன். கூட்டு வாயா, போயா கூட்டு வாயா. கூட வையா, கூட வையா. நீ